கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலே கடவுள் என் மூலமாய் உங்களுடன் பேசி கொண்டிருப்பதற்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, தொல்லைகள் உண்டு. இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிற உங்களுக்கு கடவுள் ஒரு வார்த்தையை சொல்லி பலப்படுத்துகிறார். அப்போஸ்தலராகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 13. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அன்பானவர்களே, பலவிதமான போராட்டங்களின் மத்தியிலே தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பலர் ஏதாவது வியாதியை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு இந்த வியாதி வந்துவிட்டதே, இதிலிருந்து நான் எப்படி விடுபட போகிறேன், இந்த வியாதியை வைத்து கொண்டு நான் எப்படி எல்லா வேலைகளையும் செய்ய போகிறேன் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். சிலருக்கு ஏதாவது பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள், கடன் பெருகி கொண்டே போகிறது, இதிலிருந்து எப்படி விடுபடுவேன், என் வருமானத்திற்கு மீறி செலவு வருகிறதே, நான் எப்படி சமாளிப்பேன் என்று நினைக்கின்றனர். சிலர், என் கணவர் என் மனதை காயப்படுத்திவிட்டார், என் மனைவி என்னை காயப்படுத்திவிட்டாள், என் கணவருக்கு இந்த வியாதி இருக்கிறது, நான் எப்படி குடும்பத்தை நடத்துவேன், இவ்வாறாக பல கவலைகளை நீங்கள் பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக கடவுள் இன்று இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார். புனித பவுல் கூறிய வார்த்தைகள், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. தூய ஆவியானவர்தான் நமக்கு பலம் அளிப்பவர். அவர் இல்லை என்றால் நம்மால் எதையும் செய்ய முடியாது. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் நினைக்கலாம், எல்லாமே நானே என் திறமையால் செய்தேன். உங்களுக்கு அந்த திறமை கொடுத்து வெற்றி பெற செய்கிறவர் உங்களுக்குள் இருக்கிற தூய ஆவியானவர் தான். இன்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபியுங்கள். பின்பு விசுவாசத்தோடு எல்லா முயற்சிகளையும் செய்யுங்கள். தூய ஆவியானவர் உங்களோடு செயல்பட்டு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் பலவீனமாக இருந்தாலும் கிறிஸ்துவை நம்பினால் வலிமை பெறுவோம். வாழ்க்கை சவால்களில் நம்மை அவர் தனியாக விடமாட்டார். அவரோடு இணைந்து பல வெற்றிகளை உருவாக்குவோம். ஒரு சிறுவன் கயிறு பிடித்து இழுத்து ஒரு பெரிய கல்லை தூக்க முயன்றான். அவனால் முடியவில்லை. அவன் அப்பா வந்து சொன்னார், நீ உன் முழு பலத்தையும் பயன்படுத்தினாயா என்று கேட்டார். அதற்கு, ஆம் அப்பா, ஆனாலும் முடியவில்லை என்றான். அப்பா சிரித்து கொண்டு, இல்லை மகனே, நீ உன் முழு பலத்தை பயன்படுத்தவில்லை. நான் உன் பக்கத்தில் இருந்தும் நீ என்னிடம் உதவி கேட்கவில்லை என்று கூறுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் நம் அருகில்தான் இருக்கிறார். நாம் அவரை உதவிக்கு அழைக்காமல் தான், நான் ஃபுல் எஃபர்ட் போட்டுட்டேன், ஆனாலும் என்னால் முடியவில்லை என்று பல நேரங்களில் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நாம் செய்யும் தவறு கடவுளை உதவிக்கு அழைக்காமல் இருப்பதுதான். எனவே நாம் எதை செய்தாலும் கடவுளை அழைத்து அவருடைய உதவியினால் நம்முடைய முழு உழைப்பையும் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க. தினமும் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.